Hi students, mental ability la அடுத்து பார்க்க போற டைப் வந்து pattern completion. Pattern completionன்றது என்னன்னாக்கா மாதிரி ஒரே மாதிரி எந்த மாதிரியை வந்து சேர்த்தாக்கா அந்த ஃபிகர் கம்ப்ளீட் ஆகும். இதில் எப்படி கொடுக்க போகிறாங்கன்னாக்கா கொஸ்டினில் 3 பார்ட் கொடுத்து ஒன்றுத்தில் கொஸ்டின் மார்க் பண்ணியிருப்பாங்க. அதாவது கொடுத்துருக்க மாட்டாங்க, அந்த ஒரு வெற்றிடமாக இருக்கும். அதில் வந்து எந்த மாதிரி அந்த பேட்டர்ன் சொல்கிறதுக்கு அர்த்தம் வந்து எந்த மாதிரியான ஆப்ஷன் வந்தாக்கா அது வந்து ஃபுல் ஆகும், பேட்டர்ன் வந்து கம்ப்ளீட் ஆகுது. அதான் வந்து பேட்டர்ன் கம்ப்ளீஷன். அப்படி பார்த்தோன்னாக்கா இந்த கொஸ்டின் ஃபிகர் பாருங்கள், அந்த வி ஷேப் இருக்கா அது இருக்குது. அப்புறம் வந்து வி இன்வெர்டட் விம்பாங்க, அது ஏல கோடு இல்லாத ஒரு மாதிரி வி கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்படி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது எப்படி இருக்குன்னா மேலே ரெண்டு மேலே பார்த்துருக்கு, கீழே அப்படியே இப்படி கோன் இருக்கு இல்லையா, தலை கீழே இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஆன்சர் 3 அதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே இதில் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா அதுதான் சரியான ஆன்சராக இருக்கும். சரிங்களா? இதுதான் பேட்டர்ன் கம்ப்ளீஷன். புரியுதா ஸ்டூடெண்ட்? அடுத்தது பாருங்கள், இப்போ கொடுத்துருக்காங்க இல்லையா, எக்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்டூ சிம்பிள்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க, இன்னொன்று 0 மாதிரி கொடுத்துருக்காங்க. மேலே உள்ள லைனில் எக்ஸ் இருக்குது, கொஸ்டின்க்கு பக்கத்தில் என்ன இருக்குது, கீழே உள்ள லைனில் எக்ஸ் இருக்குது. இப்போது அதில் அதை மாதிரி எடுத்து பார்த்தோன்னாக்கா ஆன்சர் 4 தான் வந்து மேட்ச் ஆகும். அதை எடுத்து இந்த இடத்துல நம்ம பேட்டர்ன் எடுத்து வச்சோன்னா அது பேட்டர்ன் கம்ப்ளீஷன் ஆகும். இது புரியும் உங்களுக்கு. ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க, 2 சர்க்கிள் இன்னர் சர்க்கிள் இருக்குது. அதில் ஒரு போர்ஷன் எடுத்து கட் பண்ணிட்டாங்க. இப்போ எது வரும்னாக்கா ஆல்ரெடி 4ல் வந்து ஃபுல் சர்க்கிள் கொடுத்துருக்காங்க, அது ஃபுல் சர்க்கிள் இங்கே வைக்க முடியாது. அடுத்தது 3ல் வந்து ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, அடுத்தது செமி சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு தேவையான மாதிரி அந்த போர்ஷன் மேட்சிங் 1ல் தான் இருக்குது, ஆன்சர் 1ல் தான் இருக்குது இல்லையா. அதை எடுத்துகிட்டு வந்து நான் அந்த பேட்டர்னை கம்ப்ளீட் பண்ணலாம். இதை பாருங்கள், ஒரு ஸ்கொயருக்குள்ளே ஒரு ஸ்கொயர் இருக்குது, அப்புறம் அதை டிவைட் பண்ணியிருக்காங்க. அந்த டிவைட் போர்ஷன் எது, ஒரு போர்ஷன் வந்து கொஸ்டின் மார்க் போட்ட போர்ஷன் எதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா தெரியும். 1 and 2 மேட்ச் ஆகாது, பார்த்தாவே தெரியும். 4ல் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், 4ஆக இருக்குமோன்னு, அதுவும் வராது. ஏன்னாக்கா ஒரு ஸ்கொயருக்குள்ளே ஒரு ஸ்கொயருக்குள்ளே 3 தான் ஆன்சர். அடுத்தது இங்கே கொடுத்துருக்காங்க, இதில் வந்து 3 போர்ஷன் கொடுத்துட்டாங்க, ஒரு போர்ஷன் கொஸ்டின் ஃபிகர் இருக்குது. டைரெக்டாக ஆன்சர் 4ன்றது தெரியும். ஏன்னா அந்த பேட்டர்னை எடுத்து இதில் வச்சு பார்த்தீங்கன்னாக்கா மேலே உள்ள மாதிரியே கீழேயும் அந்த வடிவம் வரும். இதில் பார்த்துக்கோங்க, இதுதான் நமக்கு வந்து ஈஸியாக நம்ம விடுற மாதிரி இருக்கும் ஆன்சரை. XYZ கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து XYZ மாறி மாறி கொடுத்துருக்காங்க, XZY YZX XXன்னு கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம என்ன இருக்கோ அதே தான் ரிப்பீட் ஆக போகுது, அதே மாதிரி இருக்கிறதுனால. அதனால் ஆன்சர் 4 தான் வரும். இதை பார்த்துக்கோங்க, இதில் வந்து அந்த போர்ஷன் செகண்ட் போர்ஷன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தாக்கா இதில் பார்த்தாவே தெரியும். ஒரு போர்ஷன் 1 பார்த்தீங்கன்னாக்கா அதில் மேட்ச் ஆகாது, போர்ஷன் நம்பர் 2 டைரெக்டாக இதில் மேட்ச் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சர்க்கிளோட ஒரு போர்ஷன் கம்ப்ளீட் ஆகலை, அது இல்லாமல் அதுக்கு மேலே உள்ள சர்க்கிள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா இதை திருப்பி வச்சு கனெக்ட் பண்ணலாமா, எப்படி இருக்குன்றது பார்ப்பீங்க. அப்படி இருக்காது, என்ன இருக்கோ அதே போர்ஷனை ஒரு கட் பண்ணி எடுத்து பேஸ்ட் பண்ணால் அதே வடிவம் கம்ப்ளீட் ஆகணும். அப்போனா நம்பர் 2 எடுத்து கட் பண்ணி பேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா பேட்டர்ன் கம்ப்ளீட் ஆகும். சேமஸ் இப்போ சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி உள்ள மாதிரியே இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு டாட்லேருந்து நிறைய லைன் பிரியுது, ஒவ்வொரு பாக்ஸுக்கும் 3 சென்ட்ரல் லைன்ஸ் போட்டிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஃபிகர் நம்பர் 2 எடுத்து மேட்ச் பண்ணோன்னா ஆன்சர் வரும், ஆன்சர் 2. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது பேட்டர்ன் கம்ப்ளீஷன் பார்த்தோம். தொடர்ந்து பாருங்கள், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னாக்கா உங்களுக்கு மென்டல் எபிலிட்டி ஈஸியாக இருக்கும். தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.